ரொம்ப நாளா இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றீங்களா? நீங்க வீட்ல இருந்தபடி ரூ. 1 கூட செலவு பண்ணாம ரைட்டிங் ஜாப் பண்ணி பணம் சம்பாதிக்க போறீங்க. அது எப்படின்றத இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு நான் தெளிவா சொல்லி தர போறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. வீட்ல இருந்து சம்பாதிக்கணும், வீட்ல இருந்து வேலை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு டெஃபினட்டா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம ஹரி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நம்ம எல்லாருக்கும் பார்ட் டைமா ஒரு ஃப்ரீ டைம்ல வந்து பார்க்குறப்போ சம்பாதிக்கணும்னு தோணும். இந்த ரைட்டிங் ஜாப்ல நீங்க யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம்னு பார்க்குறப்போ ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கவங்க, ஸ்டூடெண்டா இருக்கவங்க, ஃப்ரெஷரா இருக்கவங்க, வேலை பார்த்துட்டு இருக்கவங்க, வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க எல்லாராலையும் யாருக்கும் ரூ. 1 கூட செலவு பண்ணாம ஃப்ரீயா அந்த ரைட்டிங் ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு, நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் இருக்கு உங்களுக்கு, நீங்கள் நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் சரி, ஓல்டு சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் சரி, கேஷ் ப்ரைஸ்னு காத்துட்டு இருக்கு. அது எப்படின்றது தெளிவாக சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. இந்த கேஷ் ப்ரைஸ்க்கு உங்களுக்கு எலிஜிபிளானு தோணுச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிடணும். நம்ம ஹரி டாக்கீஸ் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு 5 பேருக்கு இந்த வீடியோ எடுத்து ஷேர் பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அட்டாச் பண்ணி உங்களோட பேர், கான்டாக்ட் நம்பர், உங்களோட ஜிபே நம்பர் எல்லாமே கொடுத்து haritalkiesgifts@gmail.com வந்து பார்க்குறப்போ மெயில் வந்து அனுப்புங்க. ஸோ உங்களை செலக்ட் பண்ணி நம்ம சேனல் மூலியமாக வந்து கேஷ் ப்ரைஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த ஒரு ஆப்ஷனை பயன்படுத்திக்கோங்க. இந்த ரைட்டிங் ஜாப் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கமெண்ட்ல வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. நிறைய பேர் மெயில் மூலியமாக கான்டாக்ட் பண்ணி கேட்பாங்க. எனக்கு வந்து ஃப்ரீ டைம் கிடைக்குது, நான் பார்ட் டைமாக எனக்கு வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறப்போ எனக்கு உண்டான ஒரு வருமானம் வந்து நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய ஸ்டூடெண்ட்டாக இருக்கவங்க ட்ரை பண்ணலாம், அதை நிறைய ஃப்ரெஷராக இருக்கவங்களாம் ட்ரை பண்ணலாம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்க்குறப்போ இது வந்து ப்ரொமோஷனான்னு கேட்டிங்கன்னா இது எந்த வித ப்ரொமோஷனும் கிடையாது. ஒன்லி ஆனஸ்ட் ரிவ்யூ மட்டும்தான். நம்ம சேனலில் போடப்பட்ட எல்லா வீடியோஸுமே நீங்கள் சேனல் போய் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் பணமே செலவு பண்ணாமல் எப்படி நம்ம இந்த இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய நிறைய ஃப்ரீ ஜாப்ஸ் வந்து பார்க்குறப்போ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ல, ரிமோட் ஜாப்ல வந்து அப்ளை பண்ண போகிறோன்றதை தெளிவாக நம்ம நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு வீடியோலையுமே ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ நிறைய பேர் அது ஈஸியாக ஃபேக்குன்னெலாம் சொல்லிடுறாங்க. பட் ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கும் ஒரு சைட்டை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கும் ஆனஸ்ட்டாக நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கைண்ட்லி சப்போர்ட்டர்ஸ். ஸோ வீடியோ விசிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள். தெரியாமல் ஒரு விஷயம் தெரியாமல் நீங்கள் அசால்ட்டாக ஃபேக்குன்னு சொல்லிட வேண்டாம். ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் எப்படி அப்ளை பண்ண போகிறோம் இந்த ரைட்டிங் ஜாப்ன்ற பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரைட்டிங் ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்கள் மொபைலில் ஜஸ்ட் க்ரோம் ப்ரௌசர் போய்டுங்க. இதில் ரைட்டர்ஸ் பே அப்படின்ற மாதிரி டைப் பண்ணுங்கள். இப்போ நான் இதோட சைட் வந்துருச்சு. அந்த சைட்டுக்குள்ளே இப்போ நான் என்டர் ஆகிக்கிறேன். இதில் வெல்கம் டு writerbay.com அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோன்றதை பற்றி சொல்கிறேன். இந்த டாப் ஆப்ஷனில் அப்ளை நான் கொடுத்துருக்காங்க. எடுத்தோடனே போய்ட்டு அதில் பண்ணிடாதீங்க. ஒரு சில ப்ரொசீஜர் எல்லாமே இருக்குது. இதில் அவர் பெனிஃபிட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த வித ஃபீயும் கிடையாது. இது லைஃப் டைம் ஃப்ரீயாக தான் நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்க போகிறீங்கிற விஷயம் கொடுத்துருக்காங்க. அதுவே அப்பாடா அப்படின்ற மாதிரி சாமி, நம்ம யாருக்கும் எதுவும் பணம் கேட்டல சாமி. ஓகே, இப்போ இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதை பற்றி அடுத்த ஸ்டெப்பை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதில் வைட் வெரைட்டியில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் நிறைய ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் நல்ல சேலரி இதில் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டருக்கு வந்து கஸ்டமர் சப்போர்ட் வந்து டீம் வந்து பார்க்குறப்போ 24/7 வந்து பார்க்குறப்போ கஸ்டமர் சப்போர்ட் இருக்கும் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஃபுல் டைம் அண்ட் பார்ட் டைம் வந்து சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்ற விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃப்ளெக்சிபிள் ஒர்க் ஷெடியூல் வந்து உங்களால் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்ற விஷயம் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் பாருங்கள், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து பார்க்குறப்போ இதில் வந்து நீங்கள் ரைட்டிங் ஜாப் வந்து ரிலேட்டடாக வந்து ஒர்க் பண்ண முடியுன்ற விஷயம் சொல்லியிருக்காங்க. அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட், அட்வர்டைஸ்மெண்ட், ஏவியேஷன், பிஸ்னஸ், கெமிஸ்ட்ரி, கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எஜுகேஷன், இன்ஜினியரிங், எத்திக்ஸ், ஃபினான்ஸு, ஜெண்டர் ஸ்டடீஸ், ஜியாகிரஃபி, ஜியாலஜி, ஹெல்த் கேர், ஹிஸ்ட்ரி, மெடிசன், மியூசிக், நர்சிங், மேனேஜ்மெண்ட்டு, சைக்காலஜி, ஸ்போர்ட்ஸு, டெக்னாலஜி, டூரிசம், தியேட்டர் ஸ்டடீஸ், இந்த மாதிரி கூட ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து பார்க்குறப்போ நீங்கள் வந்து ரைட்டிங் ஜாப் பண்ணி இதில் சம்பாதிக்க முடியும். இதுவே பெரிய விஷயங்க. ஏகப்பட்ட கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தாராளமாக நம்மளால் ஒரு நல்ல ஒரு சம்பாத்தியம் வந்து எடுக்க முடியும். சரி, இப்போ கொஞ்சம் டவுன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்குன்ற விஷயம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். அந்த அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸை பற்றி இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். தெளிவாக பார்த்துட்டு நீங்களும் அப்ளை பண்ணுங்கள். இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் உங்களோட பேர், லாஸ்ட் நேமு, உங்கள் மெயில் ஐடி எல்லாமே கேட்பாங்க. அதை கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க. இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் மேலே ரைட் சைடில் 3 கோட் இருக்குது. அந்த ஆப்ஷன் டச் பண்ணதுக்கப்புறம் இதில் ரிஜிஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை இப்போ நான் டச் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் கொடுத்தா இப்போ அந்த ஜாப்க்கு வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். உங்களை பேர் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்கள் இனிஷியல் இல்லாட்டி உங்கள் அப்பா பேர் வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களை டேட் ஆஃப் பர்த் இதில் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. மேல் ஆர் ஃபீமேல் ஜெண்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அந்த கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்தியாவில் தான் இருக்கேன், அதனால் இந்தியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணிப்பேன். நீங்கள் என்ன சிட்டியில் இருக்கீங்களோ அந்த சிட்டியை வந்து கொடுத்துக்கோங்க. இமெயில் ஆப்ஷன் கண்டிப்பாக உங்கள் மொபைலில் லாகினில் இருக்கக்கூடிய இமெயில் ஐடியா வந்து கண்டிப்பாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கான்டாக்ட் மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக் ஆல்டர்னேட்டிவாக செகண்ட் நம்பராக வாட்ஸ்அப் மட்டும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு நம்பர் இருக்கும். அது தயவுசே கொடுத்துறாங்க. உங்களுக்கு கால் பண்ணாங்கன்னா கால் ரீச் ஆகாது. அதனால் உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஆல்டர்னேட்டிவ் இமெயில் அட்ரஸ் இருந்தால் கொடுங்க, அது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவ் கான்டாக்ட் நம்பர் இருந்தால் கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதுவும் ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட், நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் கொடுக்குறீங்களோ அந்த பாஸ்வேர்டை மறந்துடாதீங்க. நீங்கள் தனியாக நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஓகேவா? இதெல்லாம் கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுக்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்டான அப்ளை ஸ்டெப் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் இருக்குது, அதையும் பாருங்கள். நம்ம ஸ்டெப் 1 அப்ளை பார்த்துட்டோம். இப்போ ஸ்டெப் 2 அப்ளை வந்து பார்க்க போகிறோம். உங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்னோட நேட்டிவ் லாங்குவேஜ் வந்து தமிழ், அதனால் தமிழ் ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதர் லாங்குவேஜஸ் யூ கேன் ரைட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேறு லாங்குவேஜில் எழுதுவீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு தமிழில் தான்ப்பா எழுத வரும், நான் தமிழே கொடுத்துக்கிறேன்.
இப்போ என்ன டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. நான் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கேன், அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். டிகிரி மேஜர் என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் முடிச்சிருக்கேன், அதை நான் என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து வந்து ப்ளீஸ் செலக்ட் 3 to 7 டிசிப்ளின்ஸ் ஆர் யூ ப்ரொஃபிஷியன்ஸ் இன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு 3லேருந்து 7 டிபார்ட்மெண்ட் வந்து செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். பிஸ்னஸ் ஸ்டடீஸில் பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சோசியல் சயின்ஸில் கம்யூனிகேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். லைஃப் சயின்ஸில் மெடிசன் ஹெல்த் கேர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்ளைடு சயின்ஸ் அண்ட் ப்ரோக்ராமிங்கில் வந்து பார்க்குறப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர் அப்படின்ற ஆப்ஷனில் நான் இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஏதாவது சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்களா, அந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு தெரியுமான்ற விஷயம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நன் உங்களுக்கு தெரில அப்படின்னு நன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துடலாம். இப்போ இதில் வந்து பார்க்குறப்போ அடோப் ஃபோட்டோஷாப் இருக்குது. எனக்கு வந்து அடோப் ஃபோட்டோஷாப் தெரியும், அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எந்த ஆப்ஷன் வேணாலும் மல்டிபிளாக நீங்கள் வந்து உங்களால் செலக்ட் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நான் டச் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்க்குறப்போ அபவுட் மீ, ஸோ உங்களை பற்றி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், அதாவது நீங்கள் யாருன்ற விஷயத்தை தெளிவாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அந்த இதில் சொல்லுங்கள். ஒரு மோட்டிவேஷனல் லெட்டர், அதாவது உங்ககிட்ட வந்து ஒரு ஒர்க் கொடுத்தா நீங்கள் டெடிகேஷன் எந்த அளவுக்கு பார்ப்பீங்க, உங்களை பற்றி ஸ்மார்ட்டாக இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியான ஒரு மோட்டிவேஷனல் லெட்டர் வந்து இதில் கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த சைட்டை நீங்கள் எதில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ற விஷயம் வந்து கேட்டிருக்காங்க. சர்ச் இன்ஜினா, ஃபேஸ்புக்கா, லிங்க்டின்னா, ட்விட்டரா, நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம யூடியூப்பில் பார்த்தோன்றதுக்கு ஆப்ஷன் இல்லை, அதனால் அதர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதாவது நிறைய பேர் பயப்படுவாங்க, நம்ம சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை ஷேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஜஸ்ட் உங்கள் ப்ரொஃபைல் லிங்க் தான் ஷேர் பண்ண போகிறீங்க, உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கிடையாது. ஸோ அதனால் பயப்பட தேவை கிடையாது. கீழே அதர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் வந்து பார்க்குறப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க் கொடுக்குறீங்க அப்படின்னா இதில் வந்து இன்ஸ்டாகிராம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுங்கள். யூடியூப் கொடுக்குறீங்கன்னா யூடியூப் ஐடி ஒரு லிங்க் வந்து ப்ரொஃபைல் லிங்க் கொடுத்துட்டு யூடியூப் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஐ அக்ரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து டெலிகிராமில் வந்து பார்க்குறப்போ நான் யூஸ் பண்ணுன்ற விஷயத்தை அக்ரி பண்ணிக்கிற மாதிரி கேட்டு, அதுக்கப்புறம் கீழே ஐ அக்ரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் டச் பண்ணிவிட்டு கீழே வந்து சப்மிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரைட்டிங் ஜாப்க்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ண போறீங்க ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. வீட்டிலேருந்து வேலை பார்க்கணும், வீட்டிலேருந்து சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு டெஃபினட்டாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஹரி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் வீட்டிலேருந்து வேலை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டெலிகிராம் சேனலில் ஹரி டாக்கீஸ் லிங்க்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு சேனல் இருக்கும். அதில் வந்து பார்க்குறப்போ நம்ம சேனலில் போடப்பட்ட வீடியோஸ் எல்லாமே ஆனஸ்டான முறையில் வந்து பார்க்குறப்போ ரிவ்யூ வந்து பண்ணி பார்த்து நிஜமாகவே வீட்டிலேருந்து வேலை பார்க்க முடியுமா, நல்ல ஒரு சம்பாத்தியம் வருதான்ற மாதிரியான ரிவ்யூ வந்து பண்ணி பார்த்தா அடுத்து நம்ம வந்து வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதோட அப்டேட் எல்லாமே நம்ம ஹரி டாக்கீஸ் லிங்க்ஸ் அப்படின்ற ஒரு சேனலில் வந்து பார்க்குறப்போ ரெகுலராக கிடைக்கும். ஸோ மறக்காமல் டெலிகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவோட நீங்கள் நிப்பாட்டிடாமல் நம்ம ஹரி டாக்கீஸ் சேனலுக்குள்ளே போயிட்டு எல்லா வீடியோஸும் பாருங்கள். எல்லா வீடியோவுமே நீங்கள் வீட்டில் இருந்தபடி யாருக்கும் எந்த விதத்துலையும் பணம் கொடுக்க தேவையில்லாத ஒரு விஷயத்தை நம்ம ஆனஸ்டான முறையில் ரிவ்யூ எடுத்து பண்ணி எந்த வித ப்ரொமோஷனும் இல்லாமல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணி எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்ற விஷயத்தை தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த வீடியோக்கும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னு தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீட்டிலேருந்து வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு டெஃபினட்டாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்கள் லைஃப்பில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நம்ம ஹரி டாக்கீஸ் சேனலில் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.